முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பவுல் கொரிந்து நகரில் இருந்தபோது இரவில் ஆண்டவர் பவுலுக்கு காட்சியில் தோன்றி, அஞ்சாதே, பேசிக்கொண்டே இரு, நிறுத்தாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன், எவரும் உனக்கு தீங்கிழைக்கப் போவதில்லை, இந்நகரத்தில் எனக்குரிய மக்கள் பலர் இருக்கின்றனர் என்று சொன்னார். அவர் அவர்களுக்கு 1 ஆண்டு 6 மாதம் இறை வார்த்தையை கற்பித்து அங்கேயே தங்கியிருந்தார். கல்லியோ என்பவர் அக்காயா நாட்டின் ஆட்சியாளராக இருந்தபோது யூதர்கள் ஒருமித்து பவுலை தாக்கி அவரை நடுவர் மன்றத்துக்கு கூட்டிக் கொண்டு வந்து, இவன் திருச்சட்டத்துக்கு எதிரான முறையில் கடவுளை வழிபடுமாறு மக்களை தூண்டிவிடுகிறான் என்றார்கள். பவுல் பேச வாயெடுத்த போது கல்லியோ அவர்களை நோக்கி, யூதர்களே, ஏதாவது குற்றமோ பழி பாவமோ இருக்குமாயின் நான் பொறுமையுடன் உங்கள் வழக்கை கேட்டிருப்பேன். ஆனால் இது சொற்களையும் பெயர்களையும் உங்கள் திருச்சட்டத்தையும் பற்றிய சிக்கலாயிருப்பதால் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். இதில் நடுவராயிருக்க நான் விரும்பவில்லை என்று கூறி அவர்களை நடுவர் மன்றத்திலிருந்து துரத்திவிட்டார். உடனே அவர்கள் அனைவரும் தொழுகைக்கூட தலைவரான சொஸ்தேனை பிடித்து நடுவர் மன்றத்துக்கு முன்பாக அடித்தனர். ஆனால் கல்லியோ எதையும் பொருட்படுத்தவில்லை. பவுல் பல நாள்கள் கொரிந்துவில் உள்ள சகோதரர் சகோதரிகளிடம் தங்கியிருந்தார். அவர்களிடமிருந்து விடை பெற்று கொண்டு தம் நேர்த்திக்கடனை நிறைவேற்ற கெங்கிரேயா நகரில் முடிவெட்டி கொண்டு அக்கில்லா, பிரிஸ்கில்லா ஆகியோரிடம் சிரியாவுக்கு கப்பலேறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 16, இறைவசனங்கள் 20 தொடக்கம் 23 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்போது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். பிள்ளையை பெற்றெடுக்கும் போது தாய் தனக்கு பேறுகாலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறார். ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது எனும் மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்து விடுகிறார். இப்போது நீங்களும் துயருறுகிறீர்கள். ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும்போது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசுவுக்கு பிரியமான சகோதரங்களே, இன்று மே மாதம் 10ஆம் தேதி, மாதாவின் வணக்க மாதம். பாஸ்கா காலத்தின் 6வது வாரத்துக்குள் நுழைந்து வந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாளில் வெள்ளிக்கிழமை. விசேட விதமாக இன்றைய இந்த காலகட்டங்களில் நாங்கள் பரிசுத்த ஆவியானவருடைய வருகை, தூய ஆவியானவருடைய துணை எங்களுக்குள் மீண்டும் மீண்டுமாக கிடைக்க வேண்டும் என்று ஆயத்தப்படுத்துகின்ற பெந்தகோஸ்தே என்னும் விழாவுக்கு நாங்கள் ஆயத்தப்படுத்துகின்ற காலங்களாக அமைகின்றது. அப்போ இந்த வகையில் இன்றைய நாளிலும் இயேசு ஒரு அழகான அன்புக்கு இலக்கணம் அல்லது தியாகத்துக்கு இலக்கணம், பிறருக்காக வாழ்வது இலக்கணத்தை ஒரு சிறிய ஒரு உதாரணத்தின் மூலமாக எங்களுக்கு தருகின்றார். இயேசுனுடைய வார்த்தைகள், இயேசு சொல்லுகின்ற வார்த்தைகள் இவ்வாறு: பிள்ளைகளை பெற்றெடுக்கும் பொழுது தாய் தனக்கு பேறுகாலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகின்றார். ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின் உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தன் வேதனையை அவர் மறந்து விடுகின்றார் என்று சொல்லி. அப்போ இந்த இடத்தில் வேதனை என்பதும் மகிழ்ச்சி என்பதும் பரஸ்பர விரோதியாக இருந்தாலும், ஒரு பக்கம் இது வேதனை, இன்னொரு பக்கம் இது மகிழ்ச்சி என்பதை வெவ்வேறு விதமான கருத்துக்கள், எதிர்கருத்துக்களாக அமைந்திருந்தாலும், இங்கு இந்த இறைவனுடைய மனிதனுடைய வாழ்க்கை என்பது பிறருக்காக வாழ வேண்டும், பிறருடைய தேவைகளுக்காக வாழ வேண்டும் என்பதை ஒரு சிறிய உதாரணம், பேறுகாலத்தின் மூலமாக பிள்ளையை பெற்றெடுப்பதனால் தனது அம்மா துன்பப்பட போகின்றாள் என்று இருந்தாலும் அவள் தன்னுடைய மகளை கையில் ஏந்த போகின்றாள், பிள்ளையை ஏந்த போகின்றாள் என்ற மகிழ்ச்சியின் மூலமாக அந்த வேதனை மறக்கப்படுகிறது என்பது.
அப்போ இயேசுவினுடைய இந்த வாழ்க்கையும், அவர் இந்த உலகத்தில் வாழும் பொழுது நான் ஒரு நாள் இறக்கப் போகின்றேன் என்பதை பற்றி அவர் வேதனைப்பட்டாலும், அவர் பிள்ளை பேற்றாக இந்த உலகத்திற்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுக்கப் போகின்றார். இந்த பரிசுத்த ஆவியானவர் அன்பின் அடையாளம், மகிழ்ச்சியின் அடையாளம். இந்த மகிழ்ச்சி அவர் படுகின்ற வேதனையை விட பெரிதாக அமையப் போகின்றது, இந்த உலகம் மகிழப் போகிறது என்பதை சந்தோஷப்பட்டவராகத்தான் இயேசு இந்த கதையை சொல்லுகின்றார். ஆகவே இன்றைய நாளில் நாங்களும் இறைவனை பார்த்து மன்றாடுவோம். துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் மத்தியில் வாழுகின்ற நாங்கள் இந்த துன்பங்கள் எல்லாம் மற்றவரை மகிழ்விக்கப் போகின்றது. துன்பத்தின் மூலமாக நான் ஒரு உயர்ந்த இடத்துக்கு போகின்றேன் என்ற அந்த சிந்தனையை கொண்டவராக நாங்களும் வேதனை எங்களை சபிப்பது அல்ல, அது ஆசீர்வதிக்கப்பட்டதாக அமைய இறை வரத்தில் நுழைவோம்.